இதோட ஒரு 5 கோடி பண்ணியிருக்கேன். 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சில இயக்குநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிறந்த ஒளிப்பதிவாளர் தேர்வு செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கேமரா பத்தியோ லென்ஸ் பத்தியோ நீங்க கவலைப்பட தேவையில்லை, இயக்குனரா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அவங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில இயக்குநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கேமரா பத்தி லென்ஸ் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா படம் பண்றவங்க இயக்குநர்கள் அதை கத்துக்கணுமா இல்ல நல்ல சிறந்த ஒளிப்பதிவாளர் தேர்வு செஞ்சா போதுமா? டெஃபினட்டா வந்து நீங்க இது வந்து சினிமாவில் வந்து நீங்க ஒரு இயக்குனராக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இயக்குனர் வந்து நீங்க ஒரு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு சீன் எடுக்கக்குள்ள எங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க எண்டிங் பாயிண்ட் இருக்கு, இல்லைன்னா அது புலாங்க ஆகிட்டே இருக்கும். அந்த சீனை எங்க கட் பண்றதுனே உங்களுக்கு தெரியாது. ஸோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இந்த இந்த காஸ்டியூம்ஸ் வந்து உங்களுக்கே சில நேரத்தில் உறுத்தலாக இருக்கும். இது இந்த சீனுக்கு மூடு இல்லையா, அப்போ உங்களுக்கு காஸ்டியூம் சென்சஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் லைட்டிங் நாலேஜ் நீங்கள் வந்து நீங்கள் நிறைய உலக படங்களை பார்த்துட்டு எனக்கு இந்த ரோஷன் மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ அந்த மாதிரியோ எனக்கு அந்த மூட் ஆஃப் லைட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து என்னன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். இப்போ என்னட்ட எல்லாமே இருக்குது, நீங்க என்னட்டேருந்து என்ன எடுக்க போறீங்கன்றது நீங்க வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து கேட்க முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நான் என்னட்ட ஒரு டேரக்டர் பண்ணேன், அது உங்க மேல செலுத்தி நானும் ஒரு பாதி இயக்குனரா வேலை செய்வேன் அப்படி இருக்குது. பட் நீங்க மொழி இயக்குனர்னா நீங்க வந்து லென்ஸ் பத்தி தெரியணும். சார் எனக்கு வந்து ஒரு 50 போடுங்க சார், 50 லென்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னா கேமராமேன் ஓகே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடைக்க வசிப்பான். அவங்க வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தலைமையில ஏறி உட்காந்துப்பான். சில இடத்துல எல்லாம் என்ன ஆகும்னா இயக்குனர்களை வந்து டம்மி பண்ணிட்டு கேமராமேன் வந்து இயக்குனர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அங்க அப்படி ஆயிரும்.